டாக்டர் இந்த 2 நாள்ல நம்ம இன்வெசிலைன் சொல்லி பேம்ப்ளெட், போஸ்டர் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்வெசிலைன் அப்படின்னா என்ன? அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இன்விசலைன் அப்படின்னா இட்ஸ் a கிளியர் அல்டர்னேட்டிவ் டு பிரேசஸ். நம்ம முன்னாடி பல்லுல மெட்டல் பிராக்கெட்ஸ் ஒட்டி பார்த்திருப்போம், செராமிக் பிராக்கெட்ஸ் எல்லாம் ஒட்டி பார்த்திருப்போம், பல்லு கலர் பிராக்கெட்ஸ். இதுல எது பண்ணாலுமே அதுல ஒரு கம்பி போகும், பேஷண்ட்டுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதுல அட்வான்ஸ்டு என்ன அப்படின்னா இன்விசிலைன், கிளியர் கரெக்ட்ஸ், அது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கு. இதுல என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் கொடுத்துரும், ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ணிக்கிறது தான். ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா போட்டிருக்க நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், போட்டிருக்க ஃபீல் இருக்காது, நம்மள ஆப்போசிட்ல பாக்குறவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து கிளிப்பு போட்டிருக்குன்றது தெரியாது. ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் 6 monthsல வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். இன்வெசிலைன்ல என்ன ஸ்பெஷல்? இன்விசிலைன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மேஜரா நம்ம 5 அட்வான்டேஜஸ் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது வந்து ரிமூவபிள். அது வந்து நம்ம கலட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். நம்ம ஃபிக்ஸடா பண்றப்போ மெட்டல் பிராக்கெட்ஸ் ஓட்டுறப்போ அதை ரிமூவ் பண்ண முடியாது. செகண்ட் அப்படின்னா இட்ஸ் கம்ஃபர்டபுள் டு த பேஷண்ட். பேஷண்ட்டுக்கு வந்து அது போட்டிருக்க ஃபீலே இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நார்மலா மெட்டல் பிராக்கெட் இங்க அங்கே ஏதாவது குத்துற மாதிரி இருக்கும், அது வந்து இதுல எதுவுமே இருக்காது. தேர்ட் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க நார்மலா என்ன சாப்பிடணுமோ சாப்பிடலாம். நம்ம மெட்டல் பிராக்கெட்ஸ்ல வந்து நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இது சாப்பிடக்கூடாது, பின்னாடி வச்சு கடிக்கக்கூடாது, முன்னாடி வச்சு கடிக்கக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க என்ன நார்மலா என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே சாப்பிடலாம். நாலாவது மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லிமிடெட் விசிட்ஸ். டாக்டர் வந்து நமக்கு 2-3 தடவை பார்த்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் தடவை இனிஷியலா செக் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டே ஃபிட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நடுவில் வரணும் அவசியம் இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் வந்தா போதும். ரெண்டாவது இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஜூம் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப்லயோ நீங்க போட்டோஸ் அனுப்பிச்சாலே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது ரூல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ஒரு 1 year கழிச்சு ட்ரீட்மெண்ட் டோட்டலாவே கம்ப்ளீட் ஆயிருக்கும். இது மேஜரா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அப்ராட் போற பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த எக்ஸாம் இருக்கிற 11th 12th படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு தடவையும் மந்த்லி விசிட் வர முடியாது அப்படின்னா, இல்ல ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்களுக்கு இது மேஜர் யூஸ்.